மீண்டும் ஒரு சர்ச்சை தீயை பற்ற வைத்திருக்கிறது ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கை. அதானி குழுமம் என்பதை தாண்டி செபி அமைப்பின் தலைவருக்கும் இந்த முறைகேடுகளில் பங்கிருப்பதாக வெளியான அந்த அறிக்கை தற்பொழுது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழலில் இது தொடர்பாக அதானி குழுமம் தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இணைகிறார். ரமேஷ் வணக்கம். இந்த ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கை நிறைய குற்றச்சாட்டுகள் நேற்று முன் வச்சிருந்தாங்க. இப்போ இதற்கு பதில் அதானி குழுமத்தோட அறிக்கையில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது விரிவாக பதிவு பண்ணுங்க. அதாவது பங்குச் சந்தைகளில் அதானி குழுமம் முறைகேடு செய்ததாக கடந்த ஆண்டு ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கை ஒரு குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருந்தது. இந்தியா மட்டுமின்றி உலக அளவிலும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் நேற்று அவர்கள் அதானி குழுமம் மட்டுமல்லாது பங்கு சந்தைகளின் வாரிய தலைவரான செபி அமைப்பின் தலைவர் மற்றும் அவரது கணவர் மீதும் சில புதிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தனர். அதாவது அதானி குழுமத்தின் நிதி முறைகேடுகளுடன் தொடர்புடைய வெளிநாட்டு நிறுவனங்களில் செபி அமைப்பினுடைய தலைவர் மற்றும் அவரது கணவர் தவல் புச் ஆகியோர் பங்குகளை வைத்துள்ளதாக ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கை குற்றச்சாட்டுகளை தெரிவித்திருந்தது. செபி அமைப்பினுடைய தலைவர் மற்றும் அவருடைய கணவர் தவல் புச் ஆகியோர் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருந்த சூழ்நிலையில்தான் தற்போது அதானி குடும்பமும் இந்த தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக அவர்கள் இது தொடர்பாக விடுத்துள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், தங்கள் மீதான இந்த குற்றச்சாட்டு என்பது தவறான உள்நோக்கம் கொண்டது, தீங்கிழைக்கும் எண்ணம் கொண்டது என்று அதானி குழுமம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. சமீபத்திய ஹிண்டன்பர்க்கினுடைய குற்றச்சாட்டுகள் பொதுவில் கிடைக்கக்கூடிய தகவல்களை தேர்ந்தெடுத்து உண்மைகளையும் சட்டத்தையும் தேவையில்லாமல் அலட்சியம் செய்து தனிப்பட்ட லாபம் ஈட்டுவதற்காக, அதாவது இதில் பொது நோக்கம் எதுவும் இல்லை, தங்கள் குறிப்பிட்ட தனிப்பட்ட முறையில் லாபம் ஈட்டுவதற்காக முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட முடிவுகளுக்கு வருவதற்காக தயாரிக்கப்பட்டது என தெரிவித்துள்ளது. அதானி குழுமத்திற்கு எதிரான இந்த குற்றச்சாட்டுகளை முற்றிலும் தாங்கள் நிராகரிப்பதாகவும், இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஏற்கனவே மதிப்பிழந்த உரிமை கோரல்களின் மறுசுழற்சி, அதாவது என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், ஏற்கனவே இது போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அது தற்போது கைவிடப்பட்டு விட்டது, அதற்கு எந்த விதமான மதிப்பு தற்போது இல்லை, அவற்றை தற்போது இவர்கள் மீண்டும் எழுப்பி இருப்பதாக அதானி குழுமம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான குற்றச்சாட்டுகளை ஏற்கனவே உச்சநீதிமன்றம் முழுமையாக விசாரித்து அந்த அதானி குழுமத்திற்கு எதிரான அந்த மனுக்களை தள்ளுபடி செய்திருப்பதாகவும் அதானி குழுமம் விடுத்துள்ள அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.